ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை வந்து தாரா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா, ஸ்ரீஜா, ஹாசினி 3 அவர் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாறி சொல்கிறாங்க, நம்மளுக்கு வர டைம் இல்லை, வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணும். ஏன்னா நம்மளுக்கு வர டைம் இல்லை. ஹஸ்பண்ட் சார் வர வெள்ளிக்கிழமை மாயாவை வந்து தத்தெடுக்கணும், அம்மாவா தத்தெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவன் மாயா கிடையாது, தாரா தான் அப்படின்னு நம்ம வந்து எப்படியாவது நிரூபிக்கணும். என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு 3 அவரை யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உடனே அவங்க ஞாபகத்துக்கு வருது, சங்கரபாண்டியை தான் நினைவுக்கு வருது. ஏன்னா சங்கரபாண்டி வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து இவங்க மாயா தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ வரைக்கும் பார்த்தோம்னா மாயா கூட அவங்க ரொம்பவே வந்து டச் இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 நாளாக பாருங்களேன், தாரா அத்தை கிட்ட எப்படி வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரிக்கு சங்கரபாண்டி சித்தப்பா வந்து மாயா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து எனக்கு சந்தேகமாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சங்கரபாண்டி சித்தப்பாவுக்கு வந்து மாயாவை பற்றின ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து தாரா அத்தை கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிக்கு இவங்க நடவடிக்கைலாம் இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க மாயாவா அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சேர்ந்து சந்தேகப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனால் 2 நாளாக பாருங்களேன், நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேக்காரு. எப்போ பார்த்தாலும் அந்த மாயா இருக்கிற ரூம்லேயே இருந்துட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவங்கள சிஸ்டர்னு தாராத்திக்கிட்ட பேசுகிற மாதிரிக்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சங்கரபாண்டி சித்தப்பாக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சுக்குது. அவர்கிட்ட மட்டும் நம்ம பேசி எப்படியாவது உண்மையை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து மாறி ஸ்ரீஜாவும் சொல்கிறாங்க, என்ன சொல்லி நம்ம வாங்குறதுக்கு, ஏதாவது நம்ம வந்து மருந்து கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது அவருக்கு எந்த மருந்து கொடுக்க வேண்டாம், சொல்ல போனாக்கி அவர் குடிக்கக்கூடிய மருந்து வந்து மெடிக்கல் ஸ்டோரே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்து ஹாசினிகிட்ட கேட்கும் போது ஹாசினி சொல்கிறாங்க, அவருக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துடலாம், அது குடிச்சாக்கி கண்டிப்பாக வந்து அவர் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லிடுவார் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாறி வந்து தடுக்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, அதனால நம்ம அப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ நினச்சாலும் முடியாது, அவர்கிட்ட இருந்து அப்படிலாம் உண்மையை வாங்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாரியோட குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. உடனே வந்து மாறி வந்து சரி இந்த குழந்தை அழுதுட்டா போலுக்கு, நான் போய் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து ஹாசினி சொல்கிறாங்க, மாரிக்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா, அதனால நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து தடுக்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, கண்டிப்பாக மாரியும் ஒத்துக்க மாட்டா, அதனால எனக்கும் அதுதான் தோணுது, நம்ம வேணால் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் அவர்கிட்ட சீக்கிரமாலாம் உண்மையை வாங்கிக்க முடியாது, அதனால நானே களத்தில் இறங்குறேன், நானே இப்போ இந்த மருந்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகவும் அவங்க வந்து ஸ்ரீஜா வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க. ஆனாலும் ஹாசினி அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு வர டைம் இல்லை, அதனால நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து உண்மையை வாங்கணும்னா இதுதான் வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா ஸ்ரீஜா அவங்க பாட்டுக்கு அவங்க சொன்னாலும் கேட்காம ஹாசினி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த கடைக்கு வந்ததுமே அந்த மருந்து வாங்க சொல்லும் போது என்னம்மா பொம்பளைங்களா அதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு இல்லை, வேற ஒருத்தருக்காக வாங்க வந்தேன், நீங்கள் வாங்கி தாங்க அப்படிங்கும்போது கலிகாலம் என்ன பண்ணுறதுக்கு பொம்பளைங்களா இந்த கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன வாங்கித்தாங்கன்னா வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி வந்து ரூபா கொடுத்து அனுப்பவும் அவங்களும் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு பார்த்தோம்னா நேராக வந்து ஹாசினி வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வந்து அவங்க ஸ்ரீஜாட்ட இதை காட்டவும் என்னக்கா வாங்கிட்டு வந்துட்டீங்களா, நீங்களா போனீங்க அப்படிங்கும்போது நான் போகலை, நான் இன்னொருத்திட்ட சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், எப்படியோ வாங்கிட்டு வந்தாச்சு அப்படிங்கும்போது இல்லைக்கா இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்கள் மாறி வந்துருந்தாங்க. உடனே மாரியை பார்த்ததுமே பார்த்தோம்னா ஹாசினி வந்து அதை மறைச்சி வைக்கிறாங்க. நீ சொல்லு என்ன மறைச்சி வச்சிருக்கிற என்னை பார்த்ததுமே அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாறி அப்படிங்கும்போது இல்லை என்னை பார்த்ததும் நீ ஏதோ கையில் வச்சு மறைச்ச, நீ உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது உடனே வந்து ஹாசினி வந்து அதை காட்டுதாங்க. அதை பார்த்ததுமே மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம உண்மையை வேறு வெளியில் வாங்கிடலாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு மாறி நீ பேசாமல் அமைதியாக இரு, இதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கும்போதே மாறி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சங்கரபாண்டி இங்கே இருக்கவும் உடனே ஹாசினியும் ஸ்ரீஜாவும் அங்கே வராங்க. சித்தப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரிக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது நீங்கள் மேலே ரூமுக்கு வாங்க நான் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்ல, அப்புறம் நான் மேலே ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா ஹாசினியும் ஸ்ரீஜாவும் இது எடுக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே அதை எடுத்துக்கொண்டு காட்டவும் இதை பார்த்ததுமே சங்கரபாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஹாசினி
எனக்காகவே இதை வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் சித்தப்பா உங்களுக்காக தான், மேலே ரூமுக்கு வாங்க, அங்கே போய் நான் தார் அப்படிங்கும்போது உடனே சங்கரபாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மேலே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஹாசினி வந்து ஸ்ரீஜாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் குடிக்க ஆரம்பிச்சதுமே அவர் மயக்கமடைய ஆரம்பிச்சிருவாரு, நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவும் வந்துடுவார், அதனால நீ வந்து மொபைல் எடுத்து வச்சிருக்கிறியா அது வீடியோவை எடுக்கிறதுக்கு அப்படிங்கும்போது ஆமாம் நான் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன், நீ ஆரம்பி அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா சங்கரபாண்டி வந்து அதை குடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஹாசினி சொல்கிறாங்க, ஸ்ரீஜா நீ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிரு அப்படிங்கும்போது உடனே அவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க, அதாவது மாயா மாதிரிக்கு இருக்கிற தாராவை தான் காட்டுறாங்க. இந்த சங்கரபாண்டி எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் பார்த்தோம்னா ரூமில் வந்து இவங்க 3 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து ஹாசினி வந்து மாயாவை பற்றி கேட்குறாங்க, சித்தப்பா நீங்கள் மாயான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அவங்க மாயா கிடையாதுல்ல தாராத்தா தானே அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சங்கரபாண்டி வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வாராங்க. இதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவன் என்ன இந்த மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கிறான், அவனும் உண்மை சொல்கிறதுக்காக வாரான, நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி தான் அந்த எபிசோடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து சங்கரபாண்டி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.